வணக்கம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அதுவும் ஆன்சரோட. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நீ என்ன பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. ஆர்எல்ஸ் இல்லை நான் 30 பேஜுக்கு மேலே இருக்குது இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன், கீழே லிங்க்ல இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? அதுக்கான நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 100 லைக் மினிமம் 50 லைக் கொடுத்தாதான் நான் வந்து சென்ட் பண்ணுவேன். ஓகே, அப்போ தான் வந்து கொஞ்சமாக ஷேர் பண்ணால் நல்லா இருக்குன்றதுக்காக, வேறு எதுவும் இல்லை. சரி, இப்போ ஆரம்பிக்கலாம். 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். இது வந்து சென்டம் எடுக்கிறதுக்காக இருக்குது. இல்லைனா இதை விட எனக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக பண்ணிடலாம். சரி, இதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறோம். எல்லாருமே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை ப்ராப்பராக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு. நெக்ஸ்ட்டு 3 நாளுக்கான ஸ்டடி பிளான் எந்தெந்த மாதிரி படிக்கணும் அப்படின்றத ப்ராப்பராக கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த ஸ்டடி பிளானை மறக்காம எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் இந்த பிடிஎஃப். ஓகேவா? நான் மறைக்கிறேன்னு நினைக்கிறேன், நோந்துக்கிறேன். ஓகே, இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் இந்த 3 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லெசன்ல மொத்தமே 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். அந்த 3 கொஸ்டின் படிச்சா போதும். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் லெசன்ல இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டடி பிளான் போட்டிருப்பேன். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பார்க்கணும், இல்லைனா ஒன்றுமே புரியாது உங்களுக்கு. ஓகேவா? ஸ்டடி பிளான் பார்த்தவங்களுக்கு தான் இந்த வீடியோ புரியும். ஓகேவா? ஸ்டடி பிளான் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா மொத்தமாக 11 மொத்தமாக எப்படி பிரிச்சிருப்போம் அப்படின்னா மொத்தமாக வந்து 5 யூனிட்டாக பிரிச்சிருப்போம். 1ல இருந்து 4 வரைக்கும் ஒரு யூனிட், அப்புறம் 5ல இருந்து 8 வரைக்கும் ஒரு யூனிட், அப்புறம் 8 9 9 10 ஒரு யூனிட், 11 12 13 வரைக்கும் ஒரு யூனிட், 14 15 16 மொத்தமாக 5 யூனிட்டாக பிரிச்சிருப்போம். அதில் யூனிட் நம்பர் 1 இப்போ பார்க்க போகிறது மொத்தமாக 11 கொஸ்டின். இந்த பாருங்க 1ல இருந்து ஓகேங்களா அப்படியே வந்தீங்கன்னா இந்த பாருங்க 11 கொஸ்டின். இந்த 11 கொஸ்டின்ல இருந்து கம்பல்சரியாக ஒரு கொஸ்டின் வந்துடும். இந்த மாதிரி தான் ஐடியாலஜியை கொடுத்துருக்கேன். ஓகே, அப்புறம் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த பாருங்க 9 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த ஸ்டடி பிளான் பார்த்தவங்களுக்கு புரியும். 9 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அந்த 9 கொஸ்டின்ல இருந்து 1 வந்துடும். ஓகே, இப்படி தான் ஐடியாலஜியாக கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் இதில் வந்து 5 மார்க், மொத்தமாக 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதை பாருங்க பெருசாக தான் இருக்கும். மார்க் வேணும்னா ஃபுல்லாக தான் படிச்சாகணும். 5 மார்க்கு ஃபுல்லாக தான் படிச்சாகணும். ஃபுல்லாக படிங்க. இல்லை எனக்கு வந்து ஆவரேஜாக மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்றத கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோ சைஸை. ஓகேவா? இதில் மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். இந்த 10 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். இதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா அதுவும் இப்போ நான் கடைசியில் போடுவேன். அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா 7 கொஸ்டினில் 5 அட்டன் பண்ணணும். 5 இருக்கலாம், 4 இருக்கலாம், 3 இருக்கலாம், இப்படி வேணா இருக்கலாம். அது கொஸ்டின் பேப்பர் பொறுத்திருக்கு. பட் இது எப்படி இருக்கும்னா கன்ஃபார்ம் சென்டம் தான். இதை படிச்சிரு, ஃபுல்லாக பப்ளிக்காக படிக்கிறேன்னு நினச்சி படிச்சிரு. ஓகேவா? அந்த மைண்ட் செட்டில் இருக்கும். இதை பாரு. இல்லைனா இதுலேயே எனக்கு இம்பார்ட்டன்ஸ் வேணும்னா அந்த இம்பார்ட்டன்ஸை இந்த பிடிஎஃப்ல அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டினை கிளிக் பண்ணி அந்த கொஸ்டினை படிச்சுக்கோ. ஸோ இதை மெட்டீரியலாகவும் நீ யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கிளியரா. நான் ஒன்று கூட என் சைஸை வந்து சின்னது பண்ணுறேன். அப்போ ஒன்று கூட உங்களுக்கு ஒன்று ஐடியாலஜி வரும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து ஒரு 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் தான் வருது. ஓகேவா? அந்த 10 கொஸ்டின்ஸை படிச்சிங்கன்னா எல்லா இதுலேயும் ஒன்று அட்டன் பண்ணிடலாம். 5 மார்க்கில் 1, 2 மார்க்கில் 1, 3 மார்க்கில் 1. நான் சொல்கிறது கம்பல்சரியாக 100% ஃபார் பப்ளிக் எக்ஸாம். 2ம் வரலாம், 3ம் வரலாம், அதுக்கு மேலேயும் வரலாம். அது வந்து வரதா போகுது. ஓகேவா? நான் சொல்கிறது வந்து இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மினிமம் நீ என்ன பண்ணலாம், மொத்தம் 5 யூனிட் கொடுத்துருக்கேன்னா நீ 5 எனக்கு வந்து 70 எடுத்தா போதும், நான் 60 எடுத்தா போதும், நான் சொல்ல 100க்கு. ஓகேவா? 70 எடுத்தா போதும் அப்படின்னா நீ என்ன பண்றனா ஒரு யூனிட் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ 1 2 3 4 5 5 யூனிட் கொடுத்துருக்கல, அதுல ஏதோ ஒரு யூனிட் 2 யூனிட் நீ சாய்ஸ் விடலாம். பட் தொடர்ந்து விடாத. 1 படிச்சா 2 விடுறதுனா விடு, பரவாயில்ல. அப்புறம் 3, அப்புறம் 4, இப்போ 1 3 5 இதை படிச்சுக்கோ. நான் சொல்றது பாஸ் ஆனா போதுன்றவங்க இப்படி படிங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் அடுத்து கொடுப்பேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? இது யூனிட் 2. இதோ பாருங்க யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இந்த பாருங்க மொத்தமாவே வந்து ஒரு 14 இருக்கும், 11 தான் இருக்கு. 11 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 11 2 மார்க் படிச்சோம்னா இதுல இருந்து 1 வந்துடும். இப்படிதான் படிக்கணும். ஓகே, நீங்க பிசிக்ஸ்ல எப்படி 50 ரூபா 40 ரூபா படிப்பீங்க, ஒன்னே ஒன்று தான் வரும். இதுல பாருங்களேன் மொத்தமா 10 11 தான் இருக்கு. ஸோ ஒழுங்கா படிச்சுட்டு டக்கு டக்கு டக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பிளஸ் என்ன இருக்குன்னா 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க்லேயே இருக்கும், 3 மார்க் கொஸ்டின் 5 மார்க்லேயே இருக்கும். ஸோ எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் ஆகி மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து மோஸ்டா வந்து பிசிக்ஸ்ல இருக்காது.
5 மார்க் தனியாக இருக்கும், 3 மார்க் தனியாக இருக்கும். பட் இங்கே மட்டும்தான் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் ஆயிருக்கும். ஸோ இதில் மட்டும்தான் நீ டோட்டல் ஏற்ற முடியும். எனக்கு வந்து இதில் 95க்கு மேலே எல்லாருமே எடுத்தாகணும். ஓகேவா? அதுக்காக படி. அடுத்தது பாருங்க, இந்த 11 கொஸ்டின் முடிச்சிட்ட அப்படின்னா அடுத்தது வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 14 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 14மே படிச்சாகணும். யூனிட் 2 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. யூனிட் 2, யூனிட் 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு அதை படிச்சிரு. ஓகேவா? 3 விட்டா கூட பரவாயில்ல, சாய்ஸ்ல 3யும் 5யும் விட்டால் பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். 5 மார்க் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோ. ஓகேவா? கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. ஒன்னொன்னு படிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். டைம் இல்லை சுத்தமா. அதனால டக்கு டக்குன்னு ஸ்லைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கோப்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இங்கும் சரி, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 தான் இருக்கு. இந்த 7 மட்டும் படிச்சிரு. ஓகே, இது வந்து யூனிட் 2க்கு. ஓகேவா? அப்புறம் யூனிட் 3 இம்பார்ட்டன்ஸ் இது ஸ்டடி பிளான் பார்த்தவங்க கூட தான் நான் யூனிட் சொல்றது புரியும். ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக வந்து இதில் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காத. ஒரு 10 நிமிஷம் தான் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடு. ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன், இல்லை மேலே வந்து இங்கே கொடுக்குறேன். ஓகேவா? மேலே இந்த ஐக்கானில் கொடுக்குறேன், அந்த ஐக்கானில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் 9th லெசன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 9th 10th 2 மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா பாரு, மொத்தமாகவே வந்து 5 கொஸ்டின் தான் இருக்கு. அப்புறமா ஒரு 6 கொஸ்டின் வந்து 3 மார்க் இருக்கு. அப்புறம் 5 மார்க். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 கொஸ்டின் படிச்சு எக்ஸ்பிளைன் பண்றதுக்குலாம் டைம் இல்லைப்பா. எக்ஸாம் ஒரு நாள்ல தான் இருக்கு. ஓகேவா? மொத்தமா வந்து 7 கொஸ்டின் தான் இருக்கு. ஓகேவா? இந்த 7 கொஸ்டினை பக்காவா பார்த்துக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட் 1, 2, 3 இதை மட்டும் படித்தாலே ஒன்னால் 60 மார்க் எடுக்க முடியும். ஈஸியாக 100க்கு 60 மார்க் எடுக்க முடியும். 70 கூட வரும் மோஸ்ட்டாக. 5 மார்க்கில் மட்டும் 2 பேர் விடுவேன். ஓகேவா? 5 மார்க் 2 பேர் 10 மார்க் போயிடும். அதை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே அட்டன் பண்ணுவேன். 2 மார்க் 3 மார்க் எல்லாமே கூட அட்டன் பண்ண முடியும். அதனால 1 மார்க்கும் படிச்சுன்னா அட்டன் பண்ணிடலாம். 2 பேர் விடுவேன். ஒரு 60லேருந்து 70 மார்க், இன்கேஸ் லக்கு இருந்தால் 80 மார்க் வரைக்கும் வரும் 10 லெசன் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா. ஓகேவா? நீ அதுக்கு மேலே தாண்டுற அப்படின்னா அதே மாதிரி நான் எப்பயுமே 100 மார்க் தான் சொல்லுவேன். 70 மார்க்லாம் சொல்ல மாட்டேன். 100 மார்க் தான் சொல்லுவேன். 100 மார்க் அப்பதான் உன்னால வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜா படிக்க முடியும். ஓகே, அதுக்காக தான். அடுத்து வந்து இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு சைஸ் வந்து ரொம்ப குட்டியா இருக்க மாதிரி இருக்கும். நான் பிடிஎஃப் உங்களுக்கு அப்லோட் பண்றேன், ஸோ கவலைப்படாதீங்க. சேம் இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து யூனிட் 4. ஓகேவா? 11, 12, 13 3 லெசன் இருக்கும். இதுல வந்து எப்படி இருக்கும்னா 2 மார்க்கும் 3 மார்க்கும் ஒன்னா இருக்கும். 5 மார்க் அடுத்து இருக்கும். ஓகே, பாருங்க 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கு, அப்புறமா அப்படியே கையோட அந்த லெசனோட 3 மார்க் வந்துடும். போனதுல எப்படி இருக்கும்னா 2 மார்க்கு ஃபுல்லா 2 மார்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன். அப்புறம் 3 மார்க் ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன். அப்புறம் 5 மார்க் ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன். இப்படி இருக்கும். பட் இங்கே எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல இப்போ 11th லெசனா 11th லெசன்ல 2 மார்க் 3 மார்க், 12th லெசனா 2 மார்க் 3 மார்க், 13th 2 மார்க் 3 மார்க் அப்படி இருக்கும். அப்புறம் 5 மார்க். ஓகேவா? தனித்தனியா இருக்கும். இது எதுக்காகனா இதை பொறுத்த வரைக்கும் இதுல 5 மார்க் தான் இம்பார்ட்டன்ட். 2 மார்க் 3 மார்க் கிடையாது. இம்பார்ட்டன்டே இல்லையானா இருக்குதான். ஓகேவா? பட் 5 மார்க்லேருந்தே 2 மார்க் வந்துடும். நீ 5 மார்க் மட்டும் படிச்சுட்டு போனாலே போதும். 10 வரைக்கும் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்னு ஃபுல்லாக படிச்சுட்டு 11லேருந்து 16 வரைக்கும் வெறும் 5 மார்க் மட்டும் படிச்சுட்டு போனாலே அந்த 5 மார்க்ல இருக்கிற கொஸ்டின்ஸே 2 மார்க் 3 மார்க்ல மோஸ்ட்டாக வந்துடும். ஏன்னா அப்படிதான் இருக்கும். ஒரு ஒரு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இன்டர்லிங்க்ல இருக்கும். ஓகேவா? அதே வந்து டேட்டா பேஸ் லெசன்ஸ்லாம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். அதை பாருங்க, இந்த லெசன்ஸ் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரிப்பா மொத்தமாக இதில் 4 2 மார்க்கு 11th லெசனில், ஒரு 4 3 மார்க்கு. 12th லெசனு ஒரு 4 2 மார்க்கு, ஒரு 2 3 மார்க்கு. 13th லெசனு ஒரு 3, ஒரு 4 2 மார்க்கு. ஓகேவா? அதுக்கப்புறமா ஒரு 3 3 மார்க் கொஸ்டின். அப்படியே பாருங்க, யூனிட் 4ம் 5ம் ஒன்னா தான் வரும் இந்த வீடியோவில். ஓகே, 1 1 இப்போ உங்களுக்கு யூனிட்லாம் புரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
இது எல்லாத்தையும் படிங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் ஒன்று பிளாங்கா விட்டு இது எல்லாத்தையும் படிங்க. கண்டிப்பா சென்டம் எடுக்கலாம். 1 மார்க் மட்டும் ஒழுங்கா படிச்சிரு. அடுத்தது இது மாதிரி 15th லெசனு. 15th லெசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா 16th லெசன். இதுல ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் வந்து டக்கு டக்குன்னு தள்ளுறேன். ஓகேவா? அதை எக்ஸ்பிளைன் படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஓகேவா? இப்போ இருக்க நிலைமைக்கு நீங்கள் அதை பார்த்தா வேலைக்கு ஆகாது. டயக்ராம்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் மோஸ்ட்டாக விட்டுறாதீங்க. பட் இந்த கொஸ்டின் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. டேட்டா மாடல் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் டேட்டா டைப்ஸில் ரிலேஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சரி, ஓகே ஓகே, வர 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 11th லெசன் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1, 2, 3 3 கொஸ்டின்ஸ் இருக்குது 5 மார்க் பொறுத்த வரைக்கும். இது வந்து பாருங்க 2 மார்க் 3 மார்க் 11th 16 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ 5 மார்க்கு 11th 16 வரைக்கும் பார்க்குறோம். அதாவது யூனிட் 4, 5 ஒன்றா பார்க்குறோம். அதை கட் பண்ணி எடிட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லைப்பா, அதனால தான். இது ஒரு 4 கொஸ்டின் இருக்குது 11th லெசனு. 12th லெசனில் 3 கொஸ்டின் இருக்குது. அதில் இவன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுப்பா. இதுல இருந்தே 2 மார்க் வந்துடும் மோஸ்ட்டாக. ஓகே, அந்த அளவுக்கு இது இம்பார்ட்டண்ட்டு. நிறையா சொல்ல முடியல, இம்பார்ட்டன்ஸாக சொல்லவே இல்லை நான் டக்கு டக்குன்னு. நான் பின்னாடி கடைசியாக போடுறேன். ஓகேவா? ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து இவன் ரேர்லி கேட்பான், பட் கேட்பாங்க, இவனும் கேட்பாங்க அதிகமாக. இது இருக்கும்பா, மோஸ்ட்டாக இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக கொடுக்கணுன்றதுக்காக இந்த கொஸ்டினை கொடுப்பாங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் கேட்பாங்க. இவன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. உங்கள் ஸ்கூலில் கொடுத்த கொஸ்டின்ஸும் பாருங்கள். இது கம்பல்சரிலாம் கேட்பாங்கப்பா. 16வது லெசனு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 மார்க் இருக்குது அவுட்புட்டுக்கு. கம்பல்சரி 3 மார்க்கில் யாரா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மோஸ்ட்டாக இதுலேருந்தே மோஸ்ட்டாக எல்லாமே வந்துடும். இன்கேஸ் வராத பட்சத்தில் ஓகேவா, மற்றது பார்த்துக்கலாம். ஆக மொத்தம் நீங்கள் படித்தது தான் வரும். நீங்கள் படிக்காதது எதுவுமே வந்து இருக்க போகிறதில்ல. இதில் இருக்கிறத ஃபுல்லாக படிச்சிரு. ஓகேவா? அது படிச்சிட்டனாலே உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஓகேவா? அவ்வளோதான் நம்மளால சொல்ல முடியும். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ நைட்டில், அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டடி பிளானை கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் போதும். ஓரளவுக்கு வந்து உங்களால் கவர் பண்ணிட முடியும். அதை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். சரி, இப்போ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் வரும், வெயிட் பண்ணுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு 5 லெசனுக்கானது பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிறத மட்டும் கவர் பண்ணிவிடுங்க. இதை மட்டும் கவர் பண்ணாலே ஆல்மோஸ்ட் போதும். இது அடுத்த 5 லெசன்து. இது அது அடுத்த 6 லெசன்து. ஓகேவா? மோஸ்ட்டாக எல்லா இம்பார்ட்டன்ஸுமே கவர் பண்ணியிருக்கோம். நீ ஃபுல் மார்க் எடுக்கணும்னா அதை பாரு, இல்லைனா ஃபுல் மார்க் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னா இதை பாரு. ஆனால் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 1-2 கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தவிர ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். இதில் தான் டோட்டல் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். உன் டோட்டல் அதிகமாகணும்னா நீ 500 ரீச் பண்ணணுனாலோ 400 ரீச் பண்ணணுனாலோ அதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு என்ன பண்ணுறேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் மட்டும் ஆப்ஷன் விட்டுறாம எல்லாத்தையுமே படிச்சிரு. ஓகேவா? ஏன்னா எங்கேயுமே மார்க் குறையக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு பிடிஎஃப்லையும் நான் அதை வந்து ஜாயின் பண்ணி அனுப்புகிறேன். பட் 100 லைக் வந்தால் தான். ஓகேவா? அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருந்து நான் அடுத்தடுத்து பண்ண முடியும். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வியூஸே போக மாட்டேது. பயாலஜி பசங்கள்லாம் போட்டு தள்ளுறாங்க ஷேர்லேருந்து எல்லாமே, அதுக்காக தான். ஸோ மறக்காமல் இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் அண்ணாக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று, ஷேர். ஓகேங்களா? எல்லாருக்கிட்டையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணால் மட்டும் போதும். இதை மட்டும் நீங்கள் பண்ணாலே எனக்கு ரொம்ப 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 திருப்தியாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.